ஹலோ, வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். சில நாட்களுக்கு முன் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தார். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை அவர் சொல்லவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொன்னாரு. அதிமுக கூட்டணிங்கிற வார்த்தையும் அவர் சொல்லல. அப்படிங்கிற அதிமுகவுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இன்ட்ரோ எல்லாம் தமிழ்நாட்டுல தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அமித்ஷாவுக்கு வேணா இன்ட்ரோ தேவைப்படலாம். அமித்ஷா அவர்கள பெரும்பாலானவர்களுக்கு இங்க தெரியவே தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவர் உள்துறை அமைச்சர்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர், அதிமுகவோட பொதுச் செயலாளர், தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரும்பாலானவர்களுக்கு தமிழ்நாட்டுல தெரியும். அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்ட்ரோ தேவையே இல்லை. இந்த சமயத்துலதான் முன்னாள் அமைச்சர் திரு காளிமுத்து அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருது. 1998 தான் முதன்முறையாக பாரதிய ஜனதா அதிமுகவோட கூட்டணி அமைச்சது. அப்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சு வாஜ்பாய் அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால் வரை தமிழ்நாட்டுல வாஜ்பாய்னா ஏதோ ஜாங்கிரி, ஜிலேபி, பாதுஷா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் வாஜ்பாய் அவர்கள் நல்ல மனிதர், அவரை நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் பிறகுதான் வாஜ்பாயை பற்றியே தமிழ்நாட்டுல தெரிய வந்தது அப்படின்னு திரு காளிமுத்து அவர்கள் வேடிக்கையாக குறிப்பிடுவார். அதே நிலைமை தான் இப்போ நீடிக்குது. அமித்ஷா அவர்களை தான் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல தெரியாது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். இன்னொரு விஷயத்தையும் திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாரு அந்த பொதுக்கூட்டத்துல. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. உண்மைதான், அப்படிதான் பேசுறாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கும்னு தான் பிரச்சாரம் பண்றாரு. இப்போ தனித்து ஆட்சி அமைச்சார்னா அதிமுக எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முதல்வராக தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர். தட் இஸ் இம்ப்ளிசிட். இதை திரு அமித்ஷா அவர்கள் தான் சொல்லணும், இன்ட்ரோ கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர். அதிமுக வெற்றி பெற்றா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா அதிமுக தொண்டர்கள் கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாரு அந்த பொதுக்கூட்டத்துல. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. உண்மைதான், அப்படிதான் பேசுறாரு. சில தலைவர்களுடைய பேச்சு தேவையில்லாத இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் கொடுத்துடுது. இது மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வர்றது நிச்சயமா வெற்றியை பாதிக்கும்னு தான் பரவலா நம்பப்படுது. அதிமுகவை பலவீனப்படுத்துற நடவடிக்கைகள்ல பாரதிய ஜனதா தொடர்ந்து ஈடுபட்டுச்சுன்னா அது எதிரியோட வெற்றிக்கு தான் வழிவகுக்கும்னு பரவலா விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகளால யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட எந்த கட்சியினுடனே கூட்டணி வைக்காம தனியாவே நின்றுட்டு போயிடலாமே அப்படிங்கிற எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதிமுகவோட 6 மாதங்களுக்கு முன்பாகவே அவசரமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சது வெற்றி பெறதுக்கா இல்ல தோல்வி அடையிறதுக்கா? நன்றி, வணக்கம்.